தமிழ்நாட்டினுடைய நலனை பிரதிநிதித்துவப்படுத்துவதாக பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கணுமே தவிர பாஜகவினுடைய ஊதுகுழலா பாமக இருக்கக்கூடாது. பாமக கட்சி பாஜகவின் ஊதுகுழலாக செயல்படுவதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார். அப்ப இந்த திட்டத்தை எல்லாம் செயல்படுத்தி இருந்தாக்கா இன்னைக்கு இவ்வளவு தண்ணி போய் கடல்ல கலக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ தருமபுரி மாவட்டத்துக்கு அந்த வளம் சேர்க்கக்கூடிய முறையில இந்த ஏரி குளங்களை நிரப்பிக் கொள்வதற்கு காவிரியில உபரியா கிடைக்கக்கூடிய தண்ணீரை வீணா போய் கடல்ல கலந்து வீணாவதுக்கு பதிலா இந்த மாவட்டத்துக்கு திருப்பி விடணும். அதன் மூலம் அந்த மாவட்ட மக்களுக்கு பயன்பெறணும். அதே மாதிரி காவிரி குண்டாறு இணைப்பு திட்டம்ங்கிறதும் இன்னும் நீண்ட காலமா அப்படியே அது ரொம்ப ஆம வேகத்துல நடக்குது. ஸோ இந்த மாதிரி திட்டங்களை செயல்படுத்தி கிடைக்கிற தண்ணீரை முறையா பயன்படுத்துவதற்கான ஏற்பாடு பண்ண வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்க விரும்புகிறேன். நான் என்ன கேட்குறேன்னா, அன்புமணிக்கிட்ட என்ன கேட்க விரும்புகிறேன்னா, அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற இந்தியா பட்ஜெட்டு, இந்தியாவில் இருக்கிற எந்த மாநிலத்து பேரையும் நீங்கள் சொல்லாம தான் பட்ஜெட் போட்டிருக்கீங்களா? எல்லா மாநிலத்து பட்ஜெட்டு தானே அவருக்கு கூட்டணி கட்சி பேர் சொல்கிறாங்க, வேறு பல மாநிலங்களை சொல்கிறாங்கல்ல. ஏன் தமிழ்நாட்டு பேரை சொல்லுங்கிற கேள்விக்கு அவர் என்ன பதில் சொல்ல போறாரு? எனவே அன்புமணி தமிழ்நாட்டினுடைய நலனை பிரதிநிதித்துவப்படுத்துவதாக பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கணுமே தவிர பாஜகவினுடைய ஊதுகுழலா பாமக இருக்கக்கூடாது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.